பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எவைகளை விடணும், விடக்கூடாது. எவைகளை பிடித்து கொள்ளணும், எவைகளை விட்டுவிட வேண்டும். இதைத்தான் உங்களோட பேசி வருகிறேன். எனக்கு அன்பானுடைய இன்னைக்கு ஒரு காரியத்தை அநேகரால் விடவே முடியலை. எதைன்னு கேட்பீங்க? உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தையும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோம். எலியாபின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாபின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்டா வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களில் ஜெபம் கேட்டா வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் எல்லே கர்த்தரின தேவ ஜனமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் எல்லே கர்த்தரின தேவ ஜனமே. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். அப்போ எலியா பிடிச்சிக்கிட்டான், எலிசா பிடிச்சிக்கிட்டான். விட வேண்டியதை என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு வந்தாங்க. நாம் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கேங்கிறோம். எதை விட்டுருக்கோம்? ஒரு காரியத்தை முதல்ல விட்டுருக்கோமான்னு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தை பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ. நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேகருக்கு அதுதான் பிரச்சனை. தூக்கம் தூக்கம் தூக்கம், கனநித்திரையின் ஆவி. வேதத்தை எடுத்தாலே என்ன வந்துடும்? தூக்கம். ஆமாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் ஒரு தப்பு பண்ணுவேன். புஸ்தகத்தை எடுத்து நெஞ்சு மேலே வச்சுட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்ச நேரம் தடையை முடிக்கிறதுக்குள்ளே எங்கே போயிடுவோம்? தூங்கிடும். எனக்கு கண்பானுடைய தூக்கம் இருக்க, இது அளவு இருக்கணும். தூங்கணும், அதுக்காக தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா மனுஷனுக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் என்ன செய்யணும்? நல்ல ரெஸ்ட்டும் எடுக்கணும். நிச்சயமாக தூக்கம் இருக்காமல் இருக்கவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் பகல் இரவையே படைத்தார். பகலில் எல்லாம் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். இரவில் நல்ல இளைப்பாறணும். அதே சமயத்தில் ஜெபிக்கவும் விடக்கூடாது. அநேக நேரங்களில் இன்றைக்கி தூக்கம்தான் மனுஷனுக்கு. எவ்வளவு நேரம் தூங்கினாலும் சரி. அப்போ தூக்கம் ரொம்ப இருந்துச்சுன்னா, தூக்கத்தை விடாமல் இருந்தால் வீட்டில் என்ன செய்யும்? ஆசீர்வாதம் நிரம்பியா இருக்கும். ஆசீர்வாதம் எப்படி நிரம்பி இருக்கும்? அநேக நேரங்களில் பாருங்க, தூக்கம் தூக்கம் தூக்கம். வேதம் சொல்லுது, தூக்கம் கந்தையை என்ன செய்யும்? உடுத்து வைக்கும். உன் வறுமை உன்னை தேடி வரும். எப்படி? வறுமை வழிப்போக்கனை போலவும், தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போலவும்
வரும். அநேக நேரங்களில் தூங்குற காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலையை பார்த்துரும். அதனால தான் பிரசங்கி சொன்னார் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். மறந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் நாம் நினச்சிக்கிறோம், ஆமாம் உட்காந்து பெரிய சாதிச்சிடும் அப்படி நினைக்கக்கூடாது. நீ தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா பள்ளிக்கூடத்தில் தூங்குனே கல்வியை விட்டுருவேன், தொழிலில் தூங்குனா ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். ஒரு வியாபாரத்தில் உட்காந்துருக்க தூங்கலாமா? தூங்கக்கூடாது. என கண்வாருடைய ஆதலால் தூங்குகிற நீ முதல்ல என்ன செய்யணும்? மரித்தோரை விட்டு. அப்ப தூங்குறவன் எங்க போய் தூங்கணும்? எங்க தூங்குற மார்ச்சரியில தான் கடைசியில் தூக்கத்துக்கு நிம்மதியா. அதனால தான் நித்திய இழைப்பாது அங்கே போனால் தான். அது வரைக்கும் தூங்கி அளவோடு எந்திரிக்கணும். ஏன்னா காலையில் எழுந்திருந்து தேவனை தேடணும். நாம் அநேக நேரங்களில் பாடுவோம், காலமை தேவனை தேடு, இவ காருண்ய பாதம் பணிந்து மல்லாடு, காலமை தேவனை தேடு, திலமுடல் பதம் பாடிக்கொண்டாடு, சீரான நேத்திய ஜீவனை நாடு, காலமை தேடு. மல்லோயிற்காய் மரித்தாரே, மல்லோயிற்காய் மரித்தாரே, மல்லோ மைந்தன் என நாமும் வைத்திருந்தாரே, மல்லோயிற்காய் மரித்தாரே. உன் சிட்டிகரை நீ உதயத்தில் உள்ளக்கனில் தனி ஜபம் பல்கு, காலமை தேடு, பாதம் பணிந்து மல்லாடு, காலமை பல்லை தேடு. பாவ சோதனைகள் வெல்லே, கெட்ட பாருடன் போயுடன் போருக்கு நில்லு, பாவ சோதனைகள் வெல்லே, சிவகிரீடம் சிராசில்லணிய, சிவகிரீடம் சிராசில்லணிய, சிந்தனை செய்வனுமே லன்னை பண்ணிய, காலமை தேடு, காருண்யம் பாதம் பணிந்து மல்லாடு, காலமை தேடு. அநேக நேரங்களில் நமக்கு தெரியல, விட வேண்டியதை விட மாட்டோம், பிடிக்கக்கூடாது பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அநேக நேரங்களில் பாருங்க தூக்கம் மனுஷனை பிடிச்சிருது. அதனால தான் இங்கே சொல்றார், ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்ப தூங்கினா என்ன அர்த்தம்? செத்ததுக்கு அர்த்தம். அதனால தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும். நல்லா கவனிங்க, உயிர் இருக்கு, ஆனா பெயர் கொண்ட செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. ஆமா, ஏன்னா விழிக்கணும், விழித்து எழுந்திருக்கணும்.
அதனால தான் இங்கே சொல்றாரு தூக்க நிலை. ஏன்னா இந்த வசனத்தில் பல நிலைகளை பார்க்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ முதல்ல தூக்க நிலையை விடணும். தூக்க நிலையை விட்டு விழிக்கணும், விழித்த நிலைக்கு வரணும். அந்த மரித்த நிலையை விடணும், விட்டு எழுந்திருக்கணும். அப்பொழுதுதான் கிறிஸ்து என்ன செய்வார்? உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். இப்படி தூங்கிட்டு தான் ஞானம் எங்கிட்டு இருந்து வரும்? நீங்க ஞானமற்றவரை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமா, அதனால தானே பாடுறோம், தீரமுள்ள வாசல் அடைபடும் நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீரமுள்ள வாசல் அடைபடும் நொறுங்கொண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுமாய். நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தீரம் கொண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஐயா, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடந்துடக்கூடாது. ஏன்னா அநேக நேரங்களில் விதைக்கும் போது தூங்கிட்டு அறுப்பு காலத்தில் போய் கேட்டால் என்ன கிடைக்கும்? வேதம் சொல்லுது, பிச்சை கூட அவனுக்கு கிடைக்காதான். அறுக்கிற நேரத்தில் போய் நிற்கக்கூடாது, விதைக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? விதைக்கணும். அப்போ தான் அறுக்க முடியும். காலத்தை அறிந்து வாழ வேண்டும். அதனால இன்னைக்கு அநேகர் வீணாக இருந்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க, தூங்கி தூங்கியே பாதி நாள் போச்சு. என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷன் ஒரு 80 வருஷம் வாழ்றான்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா கணக்கு பண்ணி பாருங்க, எவ்வளோ நாள் தூங்கணும்? ஒரு வருஷத்துக்கு 365 நாள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நாம் 8 மணி நேரம் தான் தூங்குறோமா? இன்னைக்கு படை எடுக்க போகிறவன் போய் படையில் தூங்குறான்னு என்ன ஆகும்? வெற்றி யாருக்கு கிடைக்கும்? தூக்கம்ங்கிறது மனுஷனுக்கு அவசியம். ஆனால் அதில் அளவு இருக்கணும். சில நேரம் கனநித்திரை நாவி நம்ம மேற்கொள்ள என்ன செய்யக்கூடாது? விட்டுறவே கூடாது. அதனால தான் இங்கே சொல்றாரு, இதை விட இன்னொரு படி மேலாய் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று. நல்ல கவனிங்க. வேளையில நாரை அறியும், காலத்தை அறியும், ஆனால் நமக்கு தெரியாது. நாம் அந்த காலத்தின் அருமையை நாம் பாடுவோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடு. காலத்தின் அருமையை அறிந்து வாழா கண்ணீர் விடுவா. காலத்தின் அருமையை அறிந்து வாழணும். எத்தனையோ பாடல்கள் நாம் எழுதணும். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார்.
நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன் கூடவே இருக்கிறேன். உன்னையே ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கை அளித்தவர் காத்து வருகிறார். என்று வாக்கு அளித்தவர் காத்து வருகிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். காலமோ நெருங்குதே, தேவ ராஜ்யம் வருகுதே, மனம் திரும்பி நீ வாழணும். அநேக நேரங்களில் நம்ம விட்டுறோம், தூக்கத்துல தான் இருந்துடும், மறந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆதலால் தூங்குகிற நீ முதல்ல மரித்த நிலை விட்டு எழுந்துரு, அப்பொழுதுதான் உன்னை பிரகாசிக்க பண்ண முடியும். இன்னொரு காரியத்தை சொல்றாரு ரோமர் 13:11, நித்திரையை விழுந்து விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். காலத்தை அறியணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலங்கள் கடந்து போகிறது. நாம் அநேக நேரங்களில் எல்லாத்தையும் பாடுறோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கா? அநேக நேரங்களில் பாடுறோம், காலங்கள் கடந்து போனதே அறிந்து கொள்ளாமல் வீணானதே, உன்னை அறிந்து கொள்ளாமல் வீணானதே. பரலோக தேவனே பார்ப்போற்றும் ராஜனே, பரலோக தேவனே பார்ப்போற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே அறிந்து கொள்ளாமல் வீணானது, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானது. ஐயா, அநேக நேரங்களில் காலம் போன பின்னாடி அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராது. நாம காற்றுள்ள போதே என்ன செய்யணும்? தூற்றிக்கொள்ளணும். எல்லாம் பழமொழியும் சொல்லுவோம், ஆனா காலத்தின் அருமையை அறிந்திருக்கிறோமா? அதனால்தான் இங்க சொல்றார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது.
இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை விட்டு தள்ளிவிட்டு, அதை விட்டுறது மட்டும் இல்ல, என்ன செய்யணுமா? நாம் தள்ளிவிட்டு, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள, ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ள கடவோ. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோ. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இது ரொம்ப முக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். என்ன மறந்துடாதீங்க. எதை விடணும். இங்க அழகா எழுதியிருக்காரு. பொறாம நம்மளோட்டு போயிருக்கா? இல்லையே. இன்னைக்கு இருக்கத்தானே செய்து. ஏன்னா அன்னைக்கு காயின் பொறாமை கொண்டான். யார் மேல? ஆபேல். ஆபேல் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆகையினால காயின் நடந்தது ஆபேல் மேல பொறாமை கொண்டு, பொறாமை வந்தா கடைசியில் என்ன வரும்? கொலை வெறி தான் வரும். நமக்குள்ள சில காரியங்களை விட வேண்டியது இருக்கு, விடணும். பிடிக்க வேண்டியதை பிடிச்சுக்கணும். காலத்தின் அருமையை அறியணுங்க. நம்ம இதுவரைக்கும் காத்து வருகிறார். காலம் சமீபமாயிற்று. ஏன்னா குருவிகளுக்கு தெரியும் காலம். ஏன்னா காலம் எழுந்து என்ன செய்யும்? ஆண்டவருடைய வருகையை கூறுது இல்லையா? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆரம்ப நாளில் இப்படி தான் படிக்க போகும்போது ஸ்கூலில் கட்டாயப்படுத்தி உட்கார வைப்பாங்க, ஜெபம் பண்ணுவோம். இப்போ நம்ம கையில் எல்லா அதிகாரமும் வந்துருச்சு. நாம் தான் குடும்பத்தின் பொறுப்பு, நாம் தான் அதுக்கு எல்லாம். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறோம்? சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது கர்த்தரை தேட முடியுதா? முடியலையே. எப்பவும் ஆண்டவரை பிடிச்சிக்கணும். எனக்கு ஒரு அம்மையாரை 75-80 வயசு இருக்கும். அந்த அம்மா எப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புறப்பட்டு எங்கேயாவது போகிறாங்கன்னா சரி, உடனே அவங்க வாட்டில் சொல்லுவாங்க, அவர் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க. நான் இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நினைப்பேன், இந்த அம்மா என்னடா இப்படி புலம்புறாங்க. அதில் எவ்வளோ ரகசியங்கிறது எனக்கு அப்புறம் தான் விளங்குச்சு. எனக்கு கண்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு ஒன்றும் இல்லாத போது ஆண்டவரை தேடுறோம். நம்ம கையில் நிறைய பொறுப்புகளை வந்துருச்சுன்னா, கணவன் மனைவி 2 பேர் தான் குடும்பத்துக்கு பொறுப்பு. ஆனால் எத்தனை வீட்டில் 2 பேரும் ஒருமனப்பட்ட ஜெபம் இருக்கு இல்லையே? தூக்கம் தூக்கம் தூக்கம். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என் புருஷனுக்கு இந்த கனநித்திர ஆகி போகணுயா. காலையில் எந்திரிக்க 8 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு பறக்கிறார். யார் ரெக்கையை கட்டிக்கிட்டு பறக்கிறார். என்ன பிரயோஜனம்? எனக்கு கண்பானவர்களே, கொரோனாவில் தூக்கி தான் இங்கே நிறைய பேருக்கு வயிறெல்லாம் கனத்து போச்சு, உடம்பு பெருசாகி போச்சு. நிச்சயமாக சொல்லுவேன், தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். சோம்பேறியே, சாலமோன் சொல்றார், நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு ராஜாவும் இல்லை, ராஜாவும் இல்லை, அதிகாரியும் இல்லை, பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை. ஆனால் நமக்கு எல்லாம் இருக்கு. ஆண்டவர் தேடுறோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா தொலைக்காட்சி கட்டணும். அது மட்டும் இல்லை, ரெக்கார்டிங் எடுக்கணும். 2 சபை வச்சுருக்கோம், மதுரையிலே திருநெல்வேலியும். 2 கண்ணு தெரியாதவங்க வந்து உட்கார்றவங்கள பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்க்கலாம். கண்ணு இல்லாதவங்கள, கால் இல்லாதவங்க, அது மாதிரி புருஷன் இல்லாத விதவை தாய்மார்கள் கூட வருவாங்க. ஆனால் இவங்க மத்தியில் நான் சும்மா வசனத்தை போய் சொல்லிட்டு கிரியை இல்லாத விசுவாசம் அவங்களை ரட்சிக்குமா? வேதமே சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அது பிரயோஜனம் இல்லை. திருநெல்வேலியில் வரவங்களை எல்லாரையும் வாகனம் வச்சு, வேன் வச்சு தான் கூப்பிட்டு வரும். ஏன்னா 15 கிலோமீட்டர். 2 கண்ணு தெரிஞ்சா வாங்கலாம். இவங்க கண்ணு தெரியாதவங்க.
இவங்களும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறணும். போன மாதத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா அந்த ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு 4000 ரூபா நான் இந்த வாரத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். நாங்கள் இப்படி அநேகர் எழும்பணும். 4 வாரத்துக்கு 4 பேர் எழுப்புனா அத்தனை பேரையும் கூட்டு வர பிரச்சனை இல்லை. ஒரு பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாள், ஒரு வீடு பால் காய்ச்சிற நாள், எத்தனையோ பேர் சொல்கிறீங்களே, ஏன் இந்த பார்வையில்லா மக்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறதுக்கு கர்த்தர் ஏவினா நீங்களும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர் உதவ? இதில் 2 நம்பர் ஜிபே ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். போஸ்டல் அட்ரஸும் உங்களுக்கு வரும். ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு தனி கணக்கு இருக்குது. இல்லையா நான் தொலைக்காட்சி எழுதி கொடுக்கணும், தாராளமாக நீங்கள் இதில் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நான் பில்லு வைக்கணும் பிரதர் அப்படின்னீங்க, நான் மட்டும் ஆண்டவர் கொடுக்குற கூட நான் பில்லு வச்சு தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் தாராளமாக 8438852500 இதில் கூப்பிடலாம். நீங்கள் அதில் அனுப்பிட்டு எனக்கு அதனுடைய அந்த காப்பியை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான காரியங்களை செய்து தர நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலையில் 10 மணிக்கு மேலே கூட்ட சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, தேவை என்ன பிரதர் உண்டு அப்படிங்கன்னா, எத்தனையோ கட்டுமான பணி இருக்குது. பார்வையற்ற மக்களுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் ஊன்றுகோல் வராங்க, எப்பவும் கேட்டு கொடுக்கணும்னு வச்சுருக்கணும். ஆடியோ வேதாகமங்கள், ஏன் எத்தனை பேர் போடுற கூட சட்டை இல்லாதவங்க வராங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கும் உதவுவதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஆனால் திரும்ப சொல்வேன், கட்டாயமில்லை, விசனமாய் அல்ல, கர்த்தர் ஏவினால். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்போவும் சொல்லலாம். காலை 10 மணிக்கு மேலே இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான காலையில் யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தூக்கத்தின் ஆவி இருக்குமானால் விடுதலை கிடைக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கோ, வாலிப பிள்ளைகளுக்கோ, வயது முதிர்ந்தோருக்கோ பலவீனத்தினால் அல்ல, கனநித்திரை ஆவி பிடித்து எந்த காரியம் செய்ய விடாம அந்த நித்திரை அவரை ஆட்கொள்ளுமானால் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தந்து உம்மை பிடித்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை தாங்க. விட வேண்டிய அந்த கனநித்திரையின் ஆவி அவரை விட்டு போகும்படி உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.